நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட அதிகாலையில் என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு திருச்சபை பிள்ளைகளுக்கும், நம்முடைய கிராமத்து ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தருடைய பார்வைகளை நீங்கள் நான் விலையை பெற்றவங்க, நீங்கள் நான் விசேஷம் தந்தபடியா உங்களுக்கு எனக்கு இந்த காலம் தட்டி எழுப்பி நான் இன்னொரு நேசிக்கிறேன், இன்னொரு பிரியமாக இருக்கிறேன், இன்னொரு சந்தர்ப்பத்தை கொட்டி கொடுக்கிறேன்னு சொல்லி இந்த புதிய நாள் உங்களுக்கு காண்பிச்சத கிருபைக்காக உள்ளத்தில் ஆழத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு மறுபடி சந்தர்ப்பத்தை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுவோமா? எத்தனையோ ஜனத்தோட எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகள் அழிந்து போன நிலைமையில காணப்படுகிற காலங்களை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு மறுபடியும் நம்ம திட்டங்களை, நம்முடைய முயற்சிகளை பிரயாசம் செய்யும்படியாக அந்த பாட்டை கிருபைக்காக நன்றி சொல்லுவோமா? மகா இறக்கும் கிருபையின் பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவேளைக்காக நன்றி அப்பா. இரவு முழுவதும் உம்முடைய செட்டைகளின் நிழலில் படுக்க வச்சீங்க. உம்முடைய அரவணைக்கலும் அன்பிற்களும் பாதுகாக்கலும் இரவு முழுவதும் எங்கள் திருச்சபை பிள்ளைகளோடு எங்கள் கிராமத்து ஜனங்களோடு கூட இருந்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காலவேளைகளை தட்டி எழுப்பி இந்த காலவேளைக்கு இந்த நாளை புதிய நாளை குட்டி கொடுத்து இந்த நாளை காண்படி செய்து இந்த காலம் நமக்கு நன்றி எடுக்கும்படியாக உடைய சமூகத்தோடு முடியாக நீ பட்டிக்கிறதைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. வாஞ்சாக்க பிள்ளைகள், தாரமாற்ற பிள்ளைகள் சூழல் மாற்றம் ஆட வேண்டும் என்று சொல்லி காத்தவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் எடுத்துக் கொள்வாங்க. இந்த ஆராதனை கருத்தர் பிள்ளைகிறேன். இந்த ஆராதனை முழுவதும் பிரசங்களோடு கூட இருக்கட்டும். உலகம் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனை இப்படி சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளை, இப்படி வேத வசனங்கள் கேட்கிற தாசமார்களை கேட்கிற ஒரு செயலில் ஏற்படுத்துங்கள். இந்த நாளுக்கு நிச்சயமாக நீ பிரலோகத்தில் இருப்பதப்பா. படிக்கிற பிள்ளைகள் கேட்கிற செவிகளுக்கு தாசமாத்த கிருபை செய்ய நீங்க பொருட்படுத்துங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆராதனை காரணமாக யாவரையும் கீர்த்தனைகள் 42ஆம் பாடல் பாடுவோம். கீர்த்தனை 42ஆம் பாடல். காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்ய பாதம் பணிந்து மன்றாடு. காலமே தேவனை தேடு, சீலமுடன் பாதம் பாடி கொண்டாடு. சீரான நித்திய ஜீவனை நாடு. காலமே தேவனை தேடு, மண்ணுயிர்காய் மாறித்தாரே. மண்ணு மைந்தன நாமம் வைத்திருந்தாரே. மண்ணுயிர்காய் மாறித்தாரே. உன் சிருஷ்டிகளை உதயத்தில் என்று உள்ளங்கள் அணிந்து தனி ஜபம் பண்ணு. காலமே தேவனை தேடு, பாவ சோதனைகளை வெல்லு. கெட்ட பாருடன் பேயுடன் போருக்கு நில்லு. பாவ சோதனைகளை வெல்லு. ஜீவ கிரீடம் சீரத்தலனியம் சிந்தனை செய் மனுவேலனை பணிய. காலமே தேவனை தேடு, வேலையுனக்கு கைகூட. சத்திய வேதன் கிருபை வார்த்தை மன்றாடு.
இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட காலங்களில் சமூகத்தில் காக்கிற பிள்ளைகளுக்கும் திருச்சபையின் பிள்ளைகளுக்கும் கேட்கிற ஒவ்வொரு செவிகளுக்கும் கிராமத்து ஒவ்வொரு ஜனங்களும் காலங்களில் உங்கள் யாவரையும் சர்வ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சர்வ ஆண்டவர் நம்ம திருச்சபை பிள்ளைகளோடு நம்முடைய கிராமத்தோடு ஜனங்களோடு கூட இருப்பாராக. இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட காலங்கள் அப்படி சமூகத்தில் காத்த பிள்ளைகள் கேட்கிற செவிகள் கர்த்தருடைய பார்வையை நீங்கள் நானும் விளையாட பெற்றோம். மறுபடியும் உங்களுக்கு எனக்கும் சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொண்டோம். அப்படின்னா இந்த நாள் அந்த உங்க மூலமாக ஏன் மூலமாக ஒரு திட்டத்தோடு உங்களை தெரிந்து வச்சிருக்கிறார். இந்த நாளை நீங்கள் நான் கற்றுப்பாளர்களே பெற்றோராக இருந்தபடியா, நீங்கள் நான் கற்றுப்பாள விசேஷித்த இருந்தபடியா, இந்த நாளை உங்களை எண்ணி அந்த தமிழ் வேலைக்காக நம்முடைய சித்தத்துக்காக அவரை காரியத்தை செய்யும்படியா உங்களை எண்ணி என்ன செய்வாரா தெரிந்தெடுப்பதற்காக உங்க நம்மளமா பெரிய காரியத்தை செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறாரா. இந்த கால வேலை நாளை என்பது இருள் நீங்கி வெளிச்சம் உதிக்க வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருளா காரியம் நீங்கி போய் வெளிச்சத்தோடு காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாளை அப்படி சமூகத்தில் காத்த பிள்ளைகளுக்கும் கேட்கிற செவிகளுக்கும் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த பகுதி பிரசங்கி புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 10ஆம் வசனம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமாணத்தை நாடி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்பம் அதீனமும் அப்படியே செய்யும். ஞானி ஒரு ராஜா அவன் நீதிமொழிகளை ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு நாளும் மனுஷன் எப்படி நடக்க வேண்டும், எந்த நடக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நீதிமொழிகளை அருமையாக செய்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். அதே போல பிரசங்கி புஸ்தகத்திலையும் சொல்றாரு, நீ நல்லா இருக்கும் போது ஆண்டவரை நேசிக்கோ, நல்லா இருக்கும் போது ஆண்டவரை தேடிக்கோ, சடுக்கு சுகம் பல நாளைக்கும் இருக்கும் போது அப்படி சமூகத்தில் வந்து என்ன செஞ்சுக்கோ. ஒரு நாள் வரும் நீங்க விரும்பியும் அதை செய்ய முடியாமல் போய்விடும், நீங்கள் ஆசைப்பட்டும் அதை நிறைவேறாமல் போய்விடும். ஆகையால் பிரசங்கியாக சாலமோன் ஒவ்வொரு காரியமும் நேர்த்தியா கவனமாக செய்திருக்கிறார், எழுதி வச்சிருக்கிறார். சொல்றாரு, நான் என்ன செய்றேன், சந்தோஷமா வாழ கற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கையில நான் அனுபவிக்காத காரியம் ஒன்றுமில்லை. ஆனால் சொல்றாரு, எல்லாம் ஒன்றுக்குதான் பெயர். மனுஷன் நிர்வாணமாய் வந்திருக்கிறான், நிர்வாணமா என்ன செய்வான், இந்த உலகத்திற்கு ஆக மனுஷன் பிரயாசப்படணும், அவருடைய காரியத்துக்கெல்லாம் என்ன செய்கிறான், தேவை சந்திக்க முயற்சி பண்ணுகிறான். ஆனா எல்லாம் ஒன்றுக்கு உதவாமல் போயிடும் என்று சொல்லி பிரசங்கி சொல்லுகிறான். இங்க 10ஆம் அதிகாரத்துல சொல்றது, ஒரு தைலக்காரனுடைய தைலத்துல ஒரு ஈ விழுந்து எப்படி எல்லாம் நாடி போகுதோ அதே போல சொல்றாரு, ஒரு ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவர், ஒரு ஞானமான மனுஷன், ஒரு உயர்ந்தவர், கனப்பெற்ற மனுஷன் சின்ன விஷயத்துல தன்னுடைய காரியலாக விட்டு போக பண்ணுகிறானா. என்னன்னா, ஒரு நல்ல மனுஷன் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு கூட்டத்துல நிக்கிறாரு, அவர் பார்த்தா டீசெண்டா நிக்கிறார், வெள்ள சட்டை வெள்ள பேண்ட் போட்டு டீசெண்டா நிக்கிறாரு. அவர் பார்த்து ஒரு உயர்ந்த மனிதன், ஒரு கனப்பற்ற மனிதன் போட்டு இருக்கிறது. ஆனா கொஞ்ச நேரம் ஆச்சு, அவர் என்ன தெரியுமா, தன் பையில இருந்து ஒரு கோயில பேக்கெட் எடுத்தார். அந்த போதை எடுத்து கையில வச்சு கசக்க ஆரம்பிச்சாரு. பாருங்க, என்னன்னா ஒரு
முன்பாக ஒரு பேர் பெற்றவன் ஒரு சின்ன காரியத்துல அவருடைய மதிப்பீடு செய்கிறான், இழந்து போக பண்ணுகிறான். ஒரு முறை அமெரிக்க ஜனாதிபதியா இருந்த ஜார்ஜ் புஷ் அவர் என்ன தேர்தல் நிக்க ஆரம்பிச்சார். அப்போ எதிர்கட்சி அவர் விரோதமா பிரச்சாரம் பண்ணிருந்தா, இந்த ஜார்ஜ் புஷ் ஒரு குடிகாரன். இந்த குடிகாரன் நம்பி இந்த நாட்டை எப்படி ஒப்படைக்க முடியும் என்று சொல்லி எதிர்கட்சி என்ன செஞ்சாங்களா, பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்களாம். இவருக்கு ஒண்ணு விடல, எல்லாரும் குடிகாரன் என்று சொல்லுகிறாரே என்று சொல்லி ரொம்ப மன வருந்தி புது வருடத்துக்கு ஆராதனைக்கு போவதற்கு முன்பாக குடும்பத்தோடு கூட இருக்கும் போது எல்லாரும் ஆலயத்துக்கு போனாங்க. தன் பிள்ளை சொல்லிச்சான், மனைவி பிள்ளை சொல்லிச்சான், ஒரு குடிகாரனோட கூட ஆலயத்துக்கு வர மாட்டேன்னு சொன்னார். ஒரு குடிகாரனோட கூட ஆலயத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லி தன் சொந்த பிள்ளை தன் மனைவி சொல்லும் போது அவருடைய இருதயம் உடைக்கப்பட்டவளாய் காணப்பட்டாராம். ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்கு நிற்க போகிறவன் எவ்வளவு கனப்பற்றவனாக ஒரு ஒழுக்கமுள்ளவளாக காணப்பட வேண்டும். ஆனால் என் மனைவி என் பிள்ளைகள் என்னை பற்றி சொல்றாங்களாம், ஒரு குடிகாரனோடு கூட ஆலயத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லும் போது அவருடைய இருதயம் உடைக்கப்பட்டதாம். புதுவட ஆலயத்துக்கு போனாராம், ஆலயை கலந்து கொண்டாராம். அங்க விதைக்கப்பட்ட வார்த்தைகள் அந்த புதுவடத்தோட தீர்மானம் எடுக்கும் போது உள்ள உடைக்கப்பட்டவளா சொல்றாராம், இனிமேல் அந்த குடியை விட்டு விடுவேன், இனிமேல் அந்த குடியை பிடிக்க மாட்டேன், என் மனைவி என் பிள்ளைகளை வெறுக்கிறான் என்று சொல்லி என்ன செஞ்சா தெரியுமா, அந்த தீர்மானம் எடுக்கும் போது இனிமேல் நான் செய்ய மாட்டேன், இந்த போதை பொருள் தொட மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணாராம். எலெக்ஷன் வந்துச்சு, எல்லாரும் பிரச்சாரம் பண்ணாங்க ஜார்ஜ் புஷ்ஷிகரமாக. ஆனா இவர் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா, நான் குடிகாரன் தான், நான் குடிச்சிருந்தேன், ஆனால் நான் தேவனுடைய சமூகத்துல ஒரு தீர்மானம் பண்ணேன், இனி நான் குடிக்க மாட்டேன் என்று சொல்லி என்ன செய்தாராம், அந்த எல்லா சிறப்புமாக கம்பீரமாக ஒரு என்ன செய்த அறிக்கையிட்டார். எல்லாருக்கும்பாக நான் குடிகாரனா இருந்தேன், நான் என்ன செய்த மனம் திரும்பிட்டேன் என்று சொல்லி எல்லாருக்கும்பாக பகிரங்கமாக அறிவித்தாராம். நாட்கள் கடந்தது, தேர்தல் வந்துச்சு, அந்த ஜார்ஜ் புஷ் என்ன செஞ்சாராம், வெற்றி அடைந்தாராம். என்னன்னா ஒரு சின்ன விஷயம் ஒரு பெரிய மனுஷனுடைய புகழை கெடுத்து விடுமா. அதே போல குடும்ப வாழ்க்கையிலையும் குடும்பத்தின் தலைவர், குடும்பத்தின் காரியங்கள், குடும்பத்தின் பிள்ளைகள் ஒரு சின்ன காரியம் தவறான காரியம் செய்யும் போது அந்த குடும்பத்தை செய்து பாதிப்படை. ஒரு முறை ஒரு டிவியில் அட்வர்டைஸ் போட்டாங்க. என்னன்னா ஒரு 23 வயசு மனைவி தன் குடும்ப தலைவி தன் பேட்டி கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறானா, என் இள வயதிலையும் இந்த கோயில போடு பழக்கத்தினால என் வாயில புண்ணு வந்து கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு 4 பிள்ளைகள் இருக்காங்க. என் தவறான காரியத்தினால இப்ப கொடிய நோயினால் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆகையால் இனிமேல் நீங்க அப்படி செய்யாதுன்னு சொல்லி ஒரு இளம் மனைவி தன் நினைச்சதான் தன் பேட்டியில் சொல்றாராம், நான் செஞ்ச தப்பு நீங்க செய்யாதுன்னு சொல்லி. நாசுதிகப்பட்ட காலங்களில் அப்படி சமூகத்தில் காத்திருக்க பிள்ளைகள், உயர்ந்த மனிதர்கள், பேர் பெற்ற மனிதர்கள், கனப்பற்ற மனிதர்கள் ஒரு சின்ன விஷயத்தை செய்தாராம், விழுந்து போறாராம். வேதாகமத்திலே சிம்சோன் என்கிறவன் பலசாலியா இருந்தான். தேவன் அந்த சிம்சோனை எடுத்து வைக்கப்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக, இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கும்படியாக, இஸ்ரவேல் ஜனங்களை நியாயத்திற்கும்படியாக சிம்சோனை தெரிந்து வச்சார். அந்த சிம்சோன் என்ன தெரியுமா, ஒரு விபச்சார விடுதலை போய் வேசியெடுத்தல் என்ன செய்தாராம், கழுத்தை கடந்தார். எவ்வளவு பெரிய அவமானம் பார்த்தீங்களா. தேவன் ஒரு மனுஷனை கனப்பற்றவனாக, உயர்ந்த மனிதனாக அநேக சாட்சியாக வைத்திருக்கார் என்றால் ஒரு சின்ன விஷயத்துல விழுந்து போன நிமித்தம் என்ன செய்தான், பெயர் முதலாக என்ன செய்தான், அந்த கெட்டு போக பண்ணுதான். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு எனக்கு இந்த புதிய நாளை தந்திருக்கிறார். இந்த புதிய நாளை அவர் உங்க மூலமாக ஏன் மூலமாக திட்டத்தை வச்சிருக்கிறாரா, அந்த திட்டத்தை செய்யும்படியாக கவனமாக ஜாக்கிரதையாக நாம காணப்பட வேண்டுமா. ரொம்ப கவனமாக சொல்லுது. அந்த ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்கன்னா, உன் நண்பன் சொல்லு, நீ யாருன்னு சொல்லி செய்வேன் நான் சொல்லு. நீ நண்பன் சொல்லு, உன் நண்பன் யார், எப்படிப்பட்டவன், எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான், என்ன செய்யன்னு சொல்லி உன் நண்பனை மாத்த சொல்லி, நீ எப்படிப்பட்டவன் சொல்லி நான் உனக்கு சொல்லி கொடுப்பேன்னு சொல்றானா. அதே போல நம்முடைய வாழ்க்கையில அந்த உங்களை தெரிந்திருக்கிற நோக்கம் உண்டு. உங்க
உங்களை என்னை அழைத்த நோக்கம் என்று நாம் கவனமாக ஜாக்கிரதையாக சங்கீதம் 1 சொன்ன போல தென்னாட்டுடைய ஆலோசனையில் நடவாது, தென்னாட்டுடைய ஆலோசனை நடவாது, பார்வையுடைய வழியில் நிற்காத, பரியாசக்கார உட்காராத, கர்த்தர் வேதத்தில் பிரியமானது இரவும் பகலும் தியானமா இருக்க மனுஷன் பாக்கியவான் சொல்றது. தென்னாட்டுடைய ஆலோசனை நடவாத, பார்வையுடைய வழியில் நிற்காத, பரியாசக்கார உட்காரத்தில் அப்ப நீ இந்த காலத்தை செய்யும் போது உன்னை என்ன செய்கிறாரா? இறந்து போறா காணப்படுகிறார் சொல்லி கர்த்தர் வார்த்தை சொல்லுது. இதே போலதான் ஒரு செத்த ஒரு தைலம் சுக்கிர வேண்டிய அந்த தைலம் ஆரம்பிச்சது போல நம்முடைய ஒரு அற்பமான கிரியைகள், தவறான கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையை கற்று போய்விடும். இந்த காலங்களை சமூக காத்திர பிள்ளைகள் கேட்கிற செவிகள் இந்த நாட்கள் பரிசிக்க போகிறோம். இந்த நாளை ஒரு தீர்மானம், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரணம் செய்யக்கூடாது, அசுத்தமான காரணம் செய்யக்கூடாது, வேறுண்டா காரணம் செய்யக்கூடாது. ஆண்டவரே நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும்ப்பா. இந்த நாள் எனக்கு கிருபையா தந்திருக்கீங்க. இந்த நாளை நமக்காக சாட்சியாக பரிசுத்தமாக உண்மையோடு உத்தமத்தில் வாழ்வேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு யார் கண்கள் மூடி அப்படி சமூக காலத்தை பண்ணிப்போமா? மகா இருக்கும் கிருபை பரிசுத்தமத்தில் பண்ணி நல்லா சந்திக்கப்படுத்த காலங்களுக்காக நன்றி அப்பா. அப்பனை எங்களுக்கு இந்த கிருபையாக இந்த புதிய நாளை தந்ததுக்காக உங்க ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காலங்களை இப்படி சமூகத்திலிருந்து இந்த நாள் ஆனந்திக்க போகணும் அப்பா. இப்படி வார்த்தை தியானித்தது போலப்பா, தகப்பனை பேர் பெற்றவன், ஞானத்தை சிறந்தவன், சின்ன அசுத்தமான காரியத்துல தன் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ள சொன்ன போலப்பா. இந்த நாளை கேள்வியா தந்த ஆண்டவர் இந்த நாளுக்கு பிரவேசிக்கப்படும் அப்பா. இந்த பாவம் இருந்த உலகம், சாவல் இருந்த உலகம், அக்கிரமம் இருந்த உலகத்துல நாங்கள் பாவத்தோடு வேஷப்பட்டு வாழக்கூடாது, அக்கிரமத்தோடு காணப்படக்கூடாதுப்பா. நீ விரும்புகிற காரியம், நீ பரிசுத்தமா இருக்கிற போல நாங்கள் பரிசுத்தமா இருக்கிற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அசுத்தத்தோடு வாழாதபடி பரிசுத்தமாய் வாழ கிருபை செய்யுங்கப்பா. இப்போதான் நம்முடைய சமூகத்திலிருந்து இந்த நாளான நீக்க போகிறோம்ப்பா. இந்த நாளை எங்க திருச்சபை பிள்ளைகளோடு, எங்க கிராமத்தோடு குடும்பத்தோடு கூட இருந்து இந்த நாளை எங்க மூலமா நீ வைக்கிற திட்டத்தை சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற பாத்திரம் எடுத்துக்கப்பட்டோம். இந்த நாளை எங்க திருச்சபை பிள்ளைகளும் எங்க கிராமத்து ஜனங்களும் செய்ய போற வேலைகளை ஆசீர்வதிங்க. வேலை செய்ய சுகத்தை விளக்க ஆசீர்வதி கொடுங்க. கை பிரயாசத்தை ஆசீர்வதி உறுதிப்படுத்துங்கப்பா. நாங்க சம்பாதிக்கிற பணம் தகப்பனே அப்பா பிரியமா செய்யாதபடிப்பா நீங்க கொடுத்ததை அப்ப எங்களுக்கு பிரோஜனத்தை கண்டு செய்யப்பா. தகப்பனே எத்தனையோ ஜனங்கள் எங்க கிராமத்துல புகைக்கும் மதுக்கு அடிமையா இருக்கிறாங்கப்பா. இதனாலப்பா குடும்பமே சிறந்து போதப்பா. குடும்பத்தில் ஒரு மதிப்பு இல்லாதபடி அன்பில்லாதபடி காணப்படுகிறதப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே மனம் திரும்பத்தக்க பொல்லாத வகையை விட்டு பரிசுத்தமாய் வாழ கிருபை செய்யப்பா. இந்த நாள்ல தகப்பனே எங்க கிராமத்து ஜனங்கள எங்க திருச்ச பிள்ளைகள் வாங்க வைத்திருக்க பிள்ளைகள் வாங்க ஊற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்தை பண்ணிக்கிறப்பா. சைக்கிள் ஓட்டும்போது கூட இருக்கு, பைக் ஓட்டும்போது கூட இருக்கு, ஆட்டோ ஓட்டும்போது கூட இருக்கு, கார் ஓட்டும்போது கூட இருக்கு, டிராக்டர் ஓட்டும்போது கூட இருக்கு, பஸ் ஓட்டும்போது கூட இருக்குப்பா. நடந்து போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட இருக்கு. எல்லாத்துக்கும் நாச மோசங்களுக்கும் எல்லா ஆபத்துகளுக்கும் பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த நாள் முழுவதும் எங்க திருச்ச பிள்ளைகளோடு எங்க கிராம ஜனங்களோடு கூட இருக்கு. இரவுல உடைய சமூகத்தில் வந்து உங்களுக்கு நன்றி விளக்கும்படியாக குடும்பமாக, திருச்சபையாக, கிராமமாக உங்களை ஆராதிக்க கல்வி செய்யும். இந்த நாள் முழுவதும் உங்க பிரச்சனைகளோடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவப்பட்ட ஜெபத்தை செய்து சொல்லுவோம். பரமண்டல இருக்கிற பிதாவே, உங்கள் நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்கள் ராஜ்யம் வருவதாக, உங்கள் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உங்களே செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விடுதமாய் குற்றம் செய்தவர்கள் நாம் மன்னித்தது போல நாங்கள் செய்த எங்கள் குற்றங்கள் மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் எங்களை சித்துக்களும் ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் விடுதலைகளே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தரை பரிசுத்தம் ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மைகள் மறவாதே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேவனுடைய சமாதானத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா.